தினமும் 5 ஆரோக்கிய குறிப்புகள். மிளகு உடல்ல இருக்கக்கூடிய சீரண சக்தியை அதிகரிக்க உதவுது. சீரணத்துக்கு தேவையான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை அதிகமா சுரக்க வச்சு சீரணத்தை ரொம்ப எளிதாக்குது. மிளக தினமும் உணவுல சேர்த்துட்டு வரதால சுவாச மண்டல பிரச்சனைகளான மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற நோய்கள் எல்லாமே கட்டுப்படும். குடல் புற்றுநோயை தவிர்க்கிறதுக்கு வெந்தயத்தை உட்கொள்ளணும்னு சொல்றாங்க. ஏன்னா வெந்தயத்துல ஒருவித நார்ச்சத்து இருக்கு. அந்த நார்ச்சத்து உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கழிவு பொருட்களோட இணைச்சு புற்றுநோய் கிருமிகளையும் வெளியேற்றுது. இப்படி குடலுடைய உட்பக்கத்துல செயல்பட்டு குடல்ல புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயத்தை இது தவிர்க்குது. அதனால வெந்தயத்தை எப்போதுமே சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. சிறுநீரக கற்களால் அவதிப்படுறவங்க சீரகத்தோட நெரிஞ்சல் இலைகளையும் சேர்த்து வேக வச்சு சாறு எடுத்து பிழிஞ்சு அதை பக்குவமா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் கொஞ்சம் கொஞ்சமா கரையும். சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த எரிச்சலும் தனியும். வயிற்று கோளாறுகள் இருக்கிறவங்க இந்த தீபாவளிக்கு செஞ்சு வைக்க வேண்டிய ஒரு சூப்பரான மெடிசன் ஒன்று இருக்கு. சீரகம், சுக்கு, மிளகு, இந்துப்பு, பொரிச்ச பெருங்காயம் இது எல்லாத்தையும் சம அளவு எடுத்துட்டு இது கூட எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறு சேர்த்து நல்லா அரைச்சு சுண்டக்காய் அளவு நல்லா உருண்டையா பிடிச்சு வெயில்ல காய வச்சு எடுத்துட்டு காற்று புகாத ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்காங்க. வயிறு பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் இதுல இருந்து ஒரு உருண்டையை எடுத்து சாப்பிட்டுவாங்க. வயிற்று கோளாறுகளுக்கு இது உடனே கேட்கும். ஹேர் கலரிங், ஹேர் டைலாம் ட்ரை பண்றதுக்கு பதிலா ஹெர்பல் ஹென்னா பவுடரை நீங்க ட்ரை பண்றதால நேச்சுரலான ஹேர் கலரும் கிடைக்கும். அதே போல ஹேர் க்ரோத்துக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும். முக்கியமா சைடு எஃபெக்ட்ஸும் எதுவுமே இருக்காது. இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஹென்னா ஹெர்பல் பவுடரை நான் உங்களுக்கு டேக் பண்றேன். இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க.